Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan, today is 17th October 2023. இன்னோட pre-market information பார்க்கலாம். நேத்திக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது சற்றே வலுவாக முடிந்திருக்கிறது. குறிப்பா S&P 500 நாஸ்டாக் எல்லாமே 1% மேலாக முடிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் மட்டும் இந்த ஃபியூச்சர்ஸ்ல கொஞ்சம் மார்னிங்ல அந்த ஏற்றத்தை எழுந்திருக்கிறத பார்க்கிறோம். இருந்தாலும் ஓவரால் மார்க்கெட் பாசிட்டிவா தான் முடிஞ்சதா எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பெரும்பான்மையான மார்க்கெட் எல்லாமே ஏற்றத்தில் துவங்கி தற்போது ஏற்றத்தில் வியாபாரமாகி வருது. சீனாவோட சங்கை மட்டும் கொஞ்சம் இறங்கி வியாபாரமாகிறது. மற்றபடி இன்னும் வலிமையான சந்தையாவே நாம் உலக சந்தைகளை பார்க்கலாம். அதை ஒட்டி நம் சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிஃப்ட் நிஃப்டியும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு 40-50 புள்ளிகள் ஒரு ஏற்றத்தில் துவங்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். நிஃப்டியோட ரேஞ்ச் இன்னும் இன்டாக்ட் தான் இருக்கு. 90,600 90,940 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. இப்போ அப்பர் ரேஞ்சை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறது பார்க்குறோம். நிஃப்டி பேங்க் ஒரு பெரிய அளவில் அதாவது மாற்றம் இல்லாமல் இந்த 2 ரேஞ்சுக்கும் நடுவிலேயே தான் இப்போதைக்கு இன்னும் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாம் HDFC பேங்க் ரிசல்ட் எந்த அளவுக்கு அதை மேல் நோக்கி நகர்த்துதுன்றது பார்க்கணும். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது கொஞ்சம் ஏறி இருக்கிறது. 4.74 டாலர் இண்டெக்ஸ் மார்ஜினலி டவுன் 106.30. பிரெண்ட் க்ரூட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த $90 மேல இருந்ததுலயே 90 அது 92 93 94 வரைக்கும் போயிட்டு அது பிறகு இப்போ 89.4 வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. கோல்டும் திடீர்னு ஒரு சர்ச் இல்லையா, வேகமான ஒரு ஏற்றம் வந்தது. அந்த ஏற்றம் இப்போ தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்பட்டுவதாக எடுத்துக்கலாம். ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஒரு அவுன்ஸ் $1915 வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. USD INR பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வலிமை குன்றியே காணப்படுவதாக எடுத்துக்கலாம். 83.28 இருக்கு. தொடர்ந்து அது 82.60 இருந்து 83.3 நோக்கி நகர்ந்திருப்பது என்பது வலிமை குன்றுதலையே காட்டுகிறது. Q2 ரிசல்ட்ஸ் அப்படின்றதுல கீ ரிசல்ட்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். HDFC பேங்க் இப்போ ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. இது ஒரு மிக்ஸ்டு பேக் சொல்லப்படுகிறது. பொதுவாக அதனுடைய பேராமீட்டர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது லாபம் என்பது கூட இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் கைட்லைன்ஸும் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஓவரால் அப்படின்னு பார்க்கும்போது சில பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸும் இருக்குது. இருந்தாலும் ஒரு இப்போது நெகட்டிவ் சூழ்நிலையிலிருந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் ஓரளவுக்கு நெகட்டிவ் என்பது ஒரு நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயமா தான் எடுத்துக்கணும். மற்றபடி பஜாஜ் ஃபைனான்ஸ் ரிசல்ட்ஸ் வர இருக்கு. ICICI ப்ரோ, பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் ஒன்று வர இருக்கு, பார்க்கலாம். FIs பொறுத்த வரைக்கும் செல்லர்ஸா இருக்கிறாங்க. 593 crores அவங்க நேற்று வித்திருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் பை பண்ணது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் DIs பையர்ஸா மாறி இருக்கிறாங்க 1124 கோடிக்கு. LMA ப்ரோக்ராம் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒவ்வொரு நாளும் 11 மணிக்கு நம்ம லைவா அனலைஸ் பண்றோம் ஜூம் மீட் மூலமா. கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது டோஜி கேண்டில் இருக்குது பார்க்கணும். இந்த டோஜி கேண்டில் இப்போ ஒரு கேப் அப் ஆகுது. கேப் அப் ஆகிற இடத்துல ஒரு தடைநிலை இருக்கு. அந்த தடையை உடைச்சிச்சுன்னா பெரிய அளவில் அடுத்த கட்ட ஏற்ற வரலாம், பழைய உச்சத்தை நோக்கி போகலாம். அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சைட்வே மூவ்மெண்ட்லயோ இல்ல மெல்ல மெல்ல கீழ் நோக்கி திரும்ப வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.